வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது அவல் பிடி கொழுக்கட்டை. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வித்தியாசமாக அவல் பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு கப்பு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும். இந்த கப்பு அளவு ஒரு கப்பு. ஓகே வியூவர்ஸ், நான் இந்த கப்பு அளவு அரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை. அப்படி உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் வெல்லம் பாய்க்கலாம், இல்லை கருப்பு பாய்க்கலாம். ஓகேவாஸ், நான் கால் கப்பு, இந்த கப்பு அளவு கால் கப்பு தேங்காய் பூ, நெய் தேவையான அளவு. நான் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். இந்த கப்பு அளவு ஒரு கப்பு தண்ணி, கொஞ்சமாக உப்பு. ஓகேவாஸ், முதல் நான் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் சூடு ஏறிடுச்சு. இதை நான் சோப்பு அவலை ஒரு 3 நிமிஷம், 2லேருந்து 3 நிமிஷம் நான் வறுத்து எடுக்க போகிறேன். ஓகேவா, ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துட்டேன். ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யணும், நல்லா ஆற வைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ இது நல்லா சூடு ஆறணும். சூடு ஆறிட பிறகு இதை நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ சூடு ஆறிடுச்சு. நல்ல சூடு சுத்தமாக ஆறக்கூடாது, லேசான சூடு இருக்கணும். அப்போ தான் அது கிரான்ச்சியாக இருக்கும். இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னா இந்த பிளெண்டில் வச்சு தூளை அரைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ வாங்க அரைக்கலாம். ஓகேவா, இப்போ அரைச்சாச்சு, வாங்க பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், அரைச்சிட்டேன். இது கண்டிப்பாக தூளாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்கள், அரைச்சி இங்கே வச்சுருக்கேன். இந்த மாதிரி தூளாக இருக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், மொத்தமாக எல்லாத்தையும் நான் பிளெண்டர் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் நல்லா சளிச்சிக்குங்க. ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யலாம் காமிக்கிறேன். ஓகேவா, நான் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து வச்சுட்டேன். இதை நான் என்ன செய்ய பொடி பண்ண போகிறேன். ஓகேவா, பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா அரை கப்பு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். ஓகேவா, இது கூட நான் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகேவா, இது நல்லா கொதிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது கூட நான் இந்த அளவுக்கு பிஞ்சு உப்பு இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இனிப்புக்கு. ஓகேவா, இப்போ அனல் குறைச்சிக்குங்க. ஓகேவா, அனல் குறைச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா, இது கூட நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கூட கால் கப்பு தேங்காய் பூ பாருங்க. நான் சொன்ன மாதிரி முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு இதை சேர்த்துருங்க. ஓகேவா, சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நம்ம என்ன செய்யப்போம்னா நல்லா ஆற விட்டுட்டு தான் நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்படி. ஓகேவா, நல்லா வாசமாக இருக்குது. அப்படி உங்களுக்கு ஏலக்காய் போடணுன்னு நினச்சிங்கன்னா போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யப்போம்னா இதை இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டையாக பிடிக்க போகிறோம். ஓகேவா, நம்ம கொஞ்சமாக அப்படி எடுத்துகிட்டு இப்படி ரவுண்டு மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுட்டு நான் இந்த சைஸில் எடுத்துருக்கேன். இப்போ இப்படி செஞ்சுட்டு உங்களுக்கு தான் தெரியுமே பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யணுன்னு. செஞ்சுட்டு இதை இருந்துச்சு இப்படி அமுக்க வேண்டியதான். பாருங்க, இந்த மாதிரி வரணும். இன்னொரு டிப் செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா, இன்னொரு டிப் செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா, நல்லா இது பண்ணி விடுங்க. அப்படி இந்த 2 விரல் வச்சு பாருங்க, இப்படி செய்ய வேண்டியதான்.
ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். மொத்தம் வந்து 14 வந்துச்சு. இப்போ வாங்க இதை வந்து குக்கூஸ் பண்ணலாம். ஓகேவா, நான் ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் எண்ணெய் பூசிட்டேன், எண்ணெய் பூசி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் இட்லி தட்டில் தான் நான் வைக்க போகிறேன். ஒன்று ஒன்றா இதில் அழகாக எடுத்து வச்சுக்குவோம். ஓகேவா, இதை வந்து நம்ம 5 நிமிஷம் தான் நம்ம இதை வந்து வைக்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே வந்து இது நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து நல்லா கருப்பு சீனில் போட்டு நல்லா இது பண்ணியாச்சு. அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஓகேவா, நான் தண்ணி ஏற்கனவே கொதிக்க வச்சுட்டேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம். ஓகேவா, ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஓகேவா, இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ நான் எடுத்துட்டேன். இது நல்லா சூடு ஆறணும். சூடு ஆறிட்ட பிறகு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கிறேன். அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, பிடிக்கிறப்ப உடஞ்சிச்சின்னு சொன்னால் ஒரே டிப்ஸு தான் நான் கொடுக்க முடியும். நீங்கள் வந்து நெய் இருக்குல்ல, அது கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிங்களா கணக்காக வரும். சரிங்களா? ஓகேவா, இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட நான் செஞ்சு காமிக்கிறேன், புட்டு காமிக்கிறேன். பாருங்கள், சாஃப்டாக நல்லா பஞ்சுமாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கோமின்னு சொல்லுங்கள். ஓகேவா, இதை வந்து நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நீங்கள் இது படிச்சிங்களா, விநாயகரோட ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இது வித்தியாசமான ஒரு அவல் கொழுக்கட்டை. ஓகேவா, சுவையான அவல் பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.